யாராவது ஒருத்தங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அப்படியே அந்த இடத்துல பைய போட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ஒரு சின்ன பாத்ரூம் கழுவுனா கூட நம்மால் கழுவ மாட்டான். வேலையாட்களை எடுக்கிறது மாதிரி பேசல, அடிமையா வரணுன்ற மாதிரி பேசுறாங்க. உறவினர் வீட்டுல ஒரு டெத்து சொல்லிட்டு போக முடியாது, சொன்னா இவங்க லீவ் கொடுக்க மாட்டாங்க, போக தானே செய்வான். பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டோட அப்பா இறந்துட்டாருங்க அப்படின்னு கிளம்பி போனாங்க அப்படின்னா 3 days 4 days அதை அவர் கூட இருந்து எல்லாம் பண்ணணுங்க. இந்த ஒரு நாள் லீவு கூட நீங்க சமாளிக்க முடியலன்னா நீங்க என்ன முதலாளி? பக்கத்து வீட்டுக்காரன் இறந்தோம்னா அந்த பழவினை வந்து எனக்கு தான் தெரியும். அவன் விட்டார் உறவினரா எனக்கு உதவி செஞ்சிருப்பான். அவங்க சங்கம் வச்சுக்குவாங்க, அவங்க டீம் வச்சுக்குவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க வேலை வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சங்கத்தை வச்சு பேசிக்குவாங்க. என்ன கதையா இருக்கு? நீங்க சங்கம் வச்சுக்கலாம், அவங்க சங்கம் வச்சுக்க கூடாது. அடிப்படை பிரச்சனையே தான். இவங்களுக்கு என்னன்னா இவங்களை எதிர்த்து பேசிடக்கூடாது, இவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கணும். அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தா இவங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர்கள் அவ்வளவு சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைப்பது உண்டு. முதல் முறையாக அவர்கள் இருவரையும் நேரடியாக ஒரே இடத்தில் அமர வைக்கிற போது அந்த கருத்து பரிமாற்றத்தில் ஒரு புரிதல் கிடைக்கலாம். ஒரு பக்கம் தமிழகத்தினுடைய தொழில் முதலாளிகள், இந்த பக்கம் தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர்கள். எப்படா தெரியுங்க பிளான்லாம்? தமிழ் தொழிலாளர்களிடம் இருக்கக்கூடிய குறை என்ன? இன்ஃபார்ம் பண்ணாம லீவ் போடுறது. தமிழ் தொழிலாளர்கள் வந்து நல்ல கட்டிட தொழில கலை கற்றவர்கள் நிலைச்சு ஒரு மாசம் வேலை பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. நம்ம பாக்குறத வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பார்க்கறோம், அவனோட வேலை கரெக்டா பார்க்கும். தமிழ் பசங்களே இப்போ வேலைக்கே வர்றது இல்ல சார். வேலை 8 மணி நேரத்துக்கு 12,000 ரூபாய் கொடுக்குறோம். இந்த 8 மணி நேரத்துல இந்த 12 மணி நேரம் வேலை செய்யறோம், அவன் பயந்து வேலை செய்யறான். நம்ம பசங்க பயந்து வேலை செய்ய மாட்டாங்க. எனக்கு பயம் இல்ல. கம்பெனில ஒரு 9 வருஷம் 10 வருஷம் செட்டில்மெண்ட் கொடுத்துரும். 10 வருஷத்துல செட்டில்மெண்ட் கொடுத்து போக சொல்லிடுவீங்களா? ஆமா, போயிட்டு சொல்லி. வெளியே தான் மாமா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன், எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. லைனுக்கு வர்றதுக்கும் ஆள் கிடையாது, அப்படியே வந்தாலும் அவங்களுக்கு சகிப்புத்தன்மை கிடையாது. அப்படியா சொன்னா? யாராவது ஒருத்தங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அப்படியே அந்த இடத்துல பைய போட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. நாங்களும் சோத்துக்கு ஈக்குவலா உப்பு போட்டு சாப்பிடுறீங்க, அது போக உப்பு போட்ட ஊராய தொட்டு நக்கிறவங்க, எங்களுக்கு ரோச கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா நான் அன்னைக்கு இருந்ததோட இன்னைக்கு அவங்க வந்து மேல வந்துட்டாங்க. அந்த பார்ட் டைம் செஞ்சு அந்த லாபத்தை சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் இல்லாம போச்சு. ஓகே, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வார விடுமுறை கொடுக்குறோம். வீதிக்கு அங்கங்க கடைகள் அதிகமா திறந்ததுனால எந்த கடை? மது கடை தான். திங்கக்கிழமை வேலைக்கு வர்றதில்ல. நான் பெயிண்டிங் கான்ட்ராக்டரா இருக்கேன். தமிழ் ஆளுங்க தான் முன்னாடி நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி வச்சிருந்தேன். இப்போ எல்லாமே இந்திக்காரன் ஆயிட்டாங்க. ஏன் காரணம்னா நம்மால் வந்து நைட் ஒர்க் பண்ண மாட்டான். மணி என்ன? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. ஓவர் டைம் பண்ண மாட்டான். அதிகமாக வேலைக்கு வர மாட்டான். ஒரு சின்ன பாத்ரூம் கழுவுனா கூட நம்மால் கழுவ மாட்டான். இது வரைக்கும் அவங்க பேசினது எல்லாமே அடிமையா வரணுன்ற மாதிரி பேசுறாங்க. ஒரு லேபரை இன்னைக்கு ஓட்டி கொடுக்குறோம்னா நாளைக்கு நைட் கம்பல்சரி லீவ் கொடுத்துருவோம். ஓட்டி எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? ஓட்டி வந்து ஜாப் எங்களுக்கு அர்ஜென்ட், அதனால நாங்க ஓட்டி கொடுக்குறோங்க ஐயா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதாங்க, ஓட்டிய நீங்க எந்த அடிப்படையில் இரட்டிப்பு பணமா கொடுக்குறீங்களா இல்ல அந்த சம்பளத்தை வகுத்து ஓட்டியா கொடுக்குறீங்களா? பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். இப்ப ஓட்டின்றது எக்ஸ்ட்ரா நேரம் ஆகும்போது டபுள் கொடுக்கணும் சட்டப்படி, அது கொடுக்குறீங்களா? அப்ப புரியல, இப்ப புரியுது. ஒரு நாள் நாங்க லீவ் போட்டா என்ன சொல்றாங்க? உறவினர் வீட்டுல ஒரு டெத்து சொல்லிட்டு போக முடியாது, சொன்னா இவங்க லீவ் கொடுக்க மாட்டாங்க, போக தானே செய்வான். இங்க நான் ஒரே பிஸி. இது ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்காதுங்க. இந்த ஒரு நாள் லீவு கூட நீங்க சமாளிக்க முடியலன்னா நீங்க என்ன முதலாளி? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. என் பக்கத்து வீட்டுக்காரன் இறந்தோம்னா அந்த பழவினை வந்து எனக்கு தான் தெரியும். அவன் விட்டார் உறவினரா எனக்கு உதவி செஞ்சிருப்பான். என்ன குடும்பம் பார்த்தடா? இத பத்தி நிச்சயம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். சமாளிக்க முடியலன்னு நான் நீங்க சொல்லல. சொல்றீங்க 10 பேர் தான் தமிழ்காரங்க, 45 பேர் வந்து வடமாநில தவிரங்கிறீங்க. 45 பேர் இருக்கிற இடத்துல இதே 20 பேர் தமிழ்காரங்களையும் வச்சுக்கிட்டு வேண்டியதானே? அசிங்கம் அல்லவருக்கு தமிழ்காரர் வர மாட்டேங்கிறாங்க சார். பாராங்க சார், வர்றவங்க உங்க கண்ணுக்கு தெரியல. இங்க வா. உங்களுக்கு வேலை நிறுவனம் உங்க இடத்துல இருக்குன்னு அவனுக்கு தெரியாது, ஆனா நீங்க தான் அவனை போய் தேடி பிடிச்சு கூட்டிட்டு வரீங்க. அப்ப தமிழ்காரன் இவ்வளவு பேர் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி நாங்க தெரியாம போறோம்? சொல்லுங்க. எல்லா தொழிலுக்குமே அங்க ஒரு சங்கத்துல இருந்து ஒரு நபர் இருப்பாங்க. உங்களுக்கு ஆள் தேவைப்படுதுன்னா இந்த லேபர்ஸ்குள்ள சங்கத்துல வந்து நீங்க முறையா பயன்படுத்துங்க. இருங்க, நான் முடிச்சுக்கிட்டேன். சங்கம் வச்சுக்குவாங்க, அவங்க டீம் வச்சுக்குவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க வேலை வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சங்கத்தை வச்சு பேசிக்குவாங்க. என்ன கதையா இருக்கு? நீங்க சங்கம் வச்சுக்கலாம், அவங்க சங்கம் வச்சுக்க கூடாது. அடிப்படை பிரச்சனையே தான். இவங்களுக்கு என்னன்னா இவங்களை எதிர்த்து பேசிடக்கூடாது, இவங்க சொல்ற நேரம் வரைக்கும் வேலை பார்க்கணும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? இவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கணும். அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தா இவங்க தமிழ் ஆட்களா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இட்ஸ் சோ எம்பாரசிங். இங்க சிக்கலே அதுதான். இப்ப நம்ம ஆட்கள் அப்படி பண்ண முடியாது. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம்.
ஒரு டெய்லர் சர்வ சாதாரணமா எங்க கிட்ட வந்து திருப்பூர்ல பீஸ் ரேட்டுங்கிற அடிப்படையில் ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் வரைக்கும் வேலை செய்யறாங்க. எனக்கு 2 மாசம் சம்பளம் பாக்கி இருக்கு, அதை எப்ப கொடுக்க போறீங்க? இந்த 1500 ரூபாய் வருமானத்தை வச்சு அவங்க முன்னேற போறது இல்ல. ஊரா போய் தண்ணி அடிச்சுட்டு 3 நாள் வேலைக்கு வர மாட்டேங்க. பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். குடிச்சு அழிக்கிறது வந்து குறைஞ்ச சதவீதம் பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. அதையே வச்சு எல்லாத்து மேலயும் சொல்றது வந்து சரி கிடையாது. உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. குறைஞ்ச கூலிக்கு வடமாநில தொழிலாளர் கிடைக்கிறாங்கிறதுக்காக தமிழக தொழிலாளர் மேல இந்த ஒரு விஷயத்தை பழியா போட்டுட்டு வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இது ஒரு காரணம். உன் மண்டைய உடைச்சு இன்னைக்கு மாவளுக்கு வைக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்டா. கொஞ்சம் பேர் இருக்க கூட செய்வாங்க. அதனால அது தமிழர்கள் எல்லாருமே குடிச்சிட்டு அழிச்சிட்டே இருக்காங்க, வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க மாதிரி ஒரு கருத்தை வந்து கட்டமைச்சிட்டே இருக்காங்க. வட இந்திய தொழிலாளர்கள் ஏதோ டீடோட்டலர் போலவும் எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாத மனித புனிதர்கள் போலவும் தமிழ்நாட்டை சார்ந்த லோக்கல் ஒர்க்கர்ஸ் மட்டும் எந்நேரம் குடிச்சிட்டு முழு நேரம் மது போதையில் தெரியுதுங்கிறது வந்து மோசமான ஒரு குற்றச்சாட்டு. அது உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. தமிழ்நாடு குடிக்கிறதுல 9வது இடத்துல இருக்கு. திருப்பூர் 1வது இடத்துல இருக்கு. இல்ல எந்த டேட்டால சொல்லுங்க. பல்ல பல்ல பல்லனே பல்ல 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 பல்ல. இதான் டேட்டா. நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. அவங்க குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாம சுத்துறாங்கன்னு 10ஆம் எல்லா இடத்துலயும் பதிவு பண்ண பாக்குறீங்க. விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. குடியே இல்ல எல்லாம் சுத்தமா இருக்கான்னு நான் சொல்லல. டக்குன்னு ஒரே வார்த்தையில கேரக்டர் அசாசினேட் பண்றது இருக்குல்ல, அது உங்களுக்கே ஆபத்து. பயப்பிடிச்சிட்டான். அவங்க பத்தி நீங்க சொல்லல முதல்ல இருந்து சொன்னீங்க. அவனை மிரட்டலாம் சாருங்கிறாரு ஒருத்தர். அவனை பாத்ரூம் கழுவுனா பாத்ரூம் ஏன் கழுவணும்னு கேக்குறேன். பல்ல பல்ல பல்லனே பல்ல 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 பல்ல. நம்ம எஸ்டேட்ல கிட்டத்தட்ட 35 வருஷமா இருக்கேன். எல்லாம் எங்க போயிட்டாங்க? ஏஜ் ஆகுது இல்லையா சார்? என்னது 2020 10 வருஷம் தானே. பல்ல பல்ல பல்லனே பல்ல 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 பல்ல. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? நீங்க அதே நேரத்துல அந்த கேட்டகரிக்கு வெளியாள் ஒருத்தர் வேலைக்கு எடுத்துப்பீங்களா, வெளி மாநிலத்தை சேர்த்து, அவருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தீங்க? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். தொழில் சங்கம் வச்சு நடத்துறேன்னு சொல்றீங்க. லோடு வருது இறக்கிறதுக்காக வர மாட்டீங்க. அங்க லேபர் அதிகமா இருப்பாங்க. அவங்க இறக்கிட்டு எனக்கு சம்பளம் சும்மா கொடுங்கன்னு சொல்லி அவங்க வேலை பார்ப்பாங்க, இவங்க சம்பளம் கேட்பாங்க. ஓலா 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 ஓலம்மா. கேட்டது கிடையாது. ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? சாதாரண வேலை நேரத்துல நடந்தது சார். இது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வேற ஒரு எம்ப்ளாயி வச்சு இறக்குனாலும் ஒரு மிரட்டல் இருக்கு, எனக்கு நீ சம்பளம் கொடுக்கணும். ஏதாவது ஒண்ணுன்னா உள்ள புந்து அடிப்போம்ல. இது நடக்குதா இல்லையா? இல்ல ஒரு நிமிஷம் இருக்கு. ஐயா இருக்கு இருக்கு. இருங்க சார். சார் இருக்கு சார். கேரளால வந்து நோக்கு கூலின்னு ஒண்ணு இருக்கு. எந்த வேலை பார்த்தாலும் வாசல்லே உட்காந்துருப்பாங்க. போயிட்டு வந்து அதை பாக்குறதுக்குன்னு ஒரு கூலி இருக்கு. ஆக்சுவலா உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. இப்ப இவங்க எங்களை எப்படி பயன்படுத்துறாங்கனாக்க, அவங்க வந்து இப்ப ஊருக்கு 6 மாசம் ஒரு தடவை ஊர் போறாங்களா, எத்தனை நாள் வராம இருக்கான், 10 நாள் வராம இருக்கானா, 10 நாளைக்கு தமிழ் ஆட்கள் கொண்டு போய் வேலை செய்ய சொல்றாங்க. இவனை சம்பளம் கூடுதலா தேவைப்படுதுன்னு எதிர்பார்க்கும் போது குறைய சொல்லி இவனை அனுப்பிட்டு குறைந்த சம்பளத்துக்குள்ள ஒரு ஆட்களை மறுபடியும் கொண்டு வர்றது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. தொழில் சங்கமும் முதலாளி சங்கமும் எதுக்கு மாதிரி உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம். மிகப்பெரிய சண்டை நடக்கும். அப்புறம் அடுத்த நாள் ஒன்னா வருவாங்க, ஒன்னா டீ சாப்பிடுவாங்க. கலெக்டர் கேட்பாரு, என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? நீங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னை பைத்தியார் பண்றீங்களா? நீங்க 2 இப்படி அடிச்சுக்கிறீங்க, ஒன்னா போய் டீ சாப்பிடுறீங்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு சொல்றேன், நீங்க லிஸ்ட் கொடுங்க, எத்தனை பேருக்கு நீங்க உங்களுக்கு வேலை வேணும்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு வேலை கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். என்ன மனுஷன்? தமிழ்நாட்டுக்கு வந்த மத்த தொழிலாளர்கள் எவ்வளவு % வந்திருக்காங்க தெரியுமா? 4%. அப்ப 8% நம்ம கூப்பிட்டு 4% அனுப்பிடலாமா? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? தொழிலாளர் நலன் எவ்வளவு முக்கியமோ அதே போல தொழில் வளர்ச்சியும் முக்கியம். நம்ம தொழிலாளர் பிரச்சனையா மட்டும் இதை நான் பார்க்கல, வேறு மாநிலத்திலிருந்து பணி செய்ய வரக்கூடிய தொழிலாளர்கள் பிரச்சனையை சேர்த்தே பார்க்கறேன். நீங்கள் எந்த தொழிலாளியாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க.